ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி யூனிவர்சல் கோட். இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு சீக்ரெட்டான ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். சரிதானே? அதாவது நாங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம், நீங்களும் நிறைய வீடியோவே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதாவது பிரபஞ்சத்தோட நாங்கள் எப்படி பேசுறது, எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, எங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எப்படி வந்து பிரபஞ்சத்திட்ட சொல்லலாம், எப்படி பண்ணலாம்னுலாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு லோ ஆஃப் அட்ராக்ஷன்ஸ், லோ ஆஃப் வைப்ரேஷன்ஸ் அண்ட் நிறைய பேர் அஃபர்மேஷன்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன்ஸ் எல்லாமே பண்ணி பார்த்துருப்பீங்க. சரி, இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு அதுக்குரிய ஆன்சர்ஸ் எப்படி தருது, அல்லது அதுக்கு நீங்கள் பண்ணுற விஷயங்களுக்கு அது தன்னுடைய எனர்ஜி எப்படி உங்களுக்கு வெளிப்படுத்துது, என்னென்ன ரீதியெல்லாம் அது உங்களோட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுது என்று யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதுக்குரிய வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சம் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அதாவது இந்த உலகத்தில் 7 பில்லியன் மக்களுக்கு மேலே இருக்கிறாங்க. அவ்வளவு பேரையுமே தனித்தனி ஒவ்வொருதலா இந்த பிரபஞ்சம் தான் அதுக்குரிய தேவையான விஷயங்களை, அவருக்கு தேவையான வழிகளில் அவர் நல்ல ஒரு ட்ராக்டில் கொண்டு போயிட்டுருக்கு. அது அவருடைய மனதால் தான் நாங்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் அல்லது எங்களுடைய வழிகளை நாங்கள் மாற்றி அமைச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த பிரபஞ்சம் வந்து எல்லாத்தையுமே ஒப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அதாவது நாங்கள் கேட்குற பிரார்த்தனைகளாக இருக்கட்டும், நாங்கள் கேட்குற ஆசைகள், எண்ணங்கள் எல்லாத்தையுமே அது வந்து பண்ணிட்டு இருக்குது. ஆனால் அது எப்படி வந்து நாங்கள் எங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுன்றதை நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்துக்கலாம். சரிதானே? அதாவது இந்த மக்கள் நாங்கள் இருக்கிறோம் தானே, இந்த மக்கள் வந்து நிறைய லாங்குவேஜஸில் பேசுவாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், பிரபஞ்சம் வந்து எப்போவுமே நாங்கள் சொல்கிறத கேட்காது. அது ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு விஷயம். அதாவது வைப்ரேஷன்ஸ் உங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படுற ஆற்றல் மூலமாக தான் அவங்கள நாங்கள் மீட் பண்ண முடியும். அதாவது இந்த பிரபஞ்சத்தை நாங்கள் எங்களுடைய கேட்குற விஷயம் வந்து எங்களுடைய ஆற்றல் மூலமாக தான் நாங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பேன். அதாவது நீங்கள் ஒரு சந்தோஷமான மனநிலையில இருந்து நீங்கள் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சந்தோஷம் வேணுமென்றது அது புரிஞ்சு கொள்ளும். ஸோ அதை உங்களுக்கு திருப்பி தரும். சோகமான மனநிலையில் இருந்துட்டு எனக்கு எதுவுமே நடக்காது, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு தேவைன்றது அது புரிஞ்சுக்கிட்டு அதே விஷயத்தை தான் உங்களுக்கு கொண்டு வந்து தரும்னு நான் சொல்லியிருக்கிறேன். சரி, இப்படித்தான் இந்த பிரபஞ்சம் வந்து புரிஞ்சுக்குது. ஏனென்றா ஒவ்வொரு மக்களும் அவங்க பேசுறதுக்கு உருவாக்கப்பட்ட மொழிகள் தான் இந்த தமிழா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், தெலுங்கு, மலையாளம், மராட்டி, ஹிந்தி, சிங்களம் என்று சொல்லி எக்கச்சக்கமான லாங்குவேஜஸ் இருக்குது. எக்கச்சக்கமான மனிதர்கள் இருக்கிறாங்க, நிறைய பழங்குடியினர்கள் இருக்காங்க, இப்படி நிறைய விதமான டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்குது. அப்போ இதில் இருக்கிற எந்த லாங்குவேஜ் என்று பிரபஞ்சம் வந்து பிடிச்சிக்கிறது? பிரபஞ்சம் வந்து உருவாக்கினது, எங்களை உருவாக்கினது தான், இல்லைன்னு நான் சொல்லலை. அதே போல் இந்த இயற்கை அமைப்புகளையும் இந்த பிரபஞ்சம் ஆற்றல் தான் வந்து படைச்சிருக்கு. ஸோ அது வந்து கம்யூனிகேட் பண்ணுற விதம் என்னன்னு சொன்னால், இயற்கையான விஷயங்கள்ல இருந்து அது எங்களோட கம்யூனிகேட் பண்ண வலிக்கிடும். அதில் முதலாவது விஷயம் வந்து ஏதாவது ஒரு அறிகுறிகளை எங்களுக்கு காட்டும். அதாவது சைன் லாங்குவேஜ். ஏன்னு சொன்னால் அப்படியான லாங்குவேஜில் தான் வந்து உங்களோட கண்ணில் தென்படுற இயற்கைகளாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு கலர்ஸ், அறிகுறி, அப்படியான ஒரு விஷயங்களை வச்சு தான் இது வந்து கம்யூனிகேட் பண்ண வலிக்கிடும். இதில் வந்து ஒரு 8 விஷயங்கள் இருக்குது. எந்த மாதிரியான விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது, பட் மெயினான ஒரு 8 விஷயம் இருக்குது. அதுதான் என்னன்னு பார்ப்போம். முதலாவது ஃபெதர்ஸ். அதாவது விலங்குது அவங்களுக்கு என்ன சொல்றேன்னு, பறவைகளின் இறகுகள். அந்த இறகுகள் மூலமா எங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ண வலிக்கட்டும். எப்பயாச்சும் நீங்க வெளியில போகும்போதோ, ஒரு ரோட்ல நடந்துட்டு போயிட்டு இருக்கும் போதோ, உங்களுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு இறகுகள் வந்து விழுறதையோ, உங்க மேல படுறதையோ நீங்க ஃபீல் பண்ணி இருக்கிறீங்களா? அல்லன்னா நீங்க இப்படி சடனா திரும்பும் போது தூரத்துல ஒரு ரெக்கை வந்து இப்படியே கீழே விழுறதை நீங்க நோட் பண்ணியிருப்பீங்களா? கண்டிப்பாக இது நடந்திருக்கும். பட் எல்லாருமே அதை ஸ்கிப் பண்ணி விட்டுருப்பாங்க. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரெக்கை விழுந்துட்டுருக்கு, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுருப்போம். பட் நெக்ஸ்ட் டைம் இப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. அதை நல்ல வடிவாக ஒப்சர்வ் பண்ணுங்கள், நல்ல வடிவாக கூர்ந்து கவனிங்க. அது இந்த பிரபஞ்சம் வந்து உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வருதுன்றது அதுக்குரிய அர்த்தம். அது வந்து இப்போ நாங்கள் சொல்லணும்னா ஒயிட் கலர் எடுத்துப்போம். ஒயிட் கலர் நீங்கள் நார்மலாகவே எல்லா இடத்துலையும் கேள்விப்படுங்க, ஒரு சமாதானத்துக்கு உரிய ஒரு கலர்ன்னு சொல்லலாம். அந்த ஒயிட் அதாவது பீஸ், உங்களுக்குரிய சமாதானம், உங்களுடைய மென்டல் ஹெல்த், இந்த பீஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறதுக்கு ஒயிட் கலரை வந்து எக்ஸாம்பிளாக காட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வெள்ளை கலரில் நீங்கள் ஏதாச்சும் ஃபெதர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் மன அமைதி உங்கள்கிட்ட வந்து தேடி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் வந்து உங்கள்கிட்ட உணர்த்துது. அதாவது ரொம்ப காலமாக நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், ஏதாச்சும் பிரச்சனையோடு இருக்கலாம், கவலையோடு சுற்றிட்டு இருக்கலாம், நிறைய நாட்களாக இதுலேருந்து விடுபடுறதுக்கு நீங்கள் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி பண்ணிட்டு இருக்கிற ட்ரக்கில் நீங்கள் சரியாக தான் போயிட்டுருக்கிறீங்கள்.
அது மட்டும் இல்லாமல் உங்களை தேடி உங்களுடைய மன அமைதி வந்துட்டு இருக்குது அப்படின்றதுக்குரிய ஒரு வெளிப்பாடைத்தான் இந்த பிரபஞ்சம் வந்து இந்த ஒயிட் ஃபெதர்ஸ் மூலமாக உங்களுக்கு காட்டுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இதே இது பிளாக் கலரில் ஒரு ஃபெதர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் மாற்றத்துக்கான ஒரு வழியை அல்லது மாற்றத்துக்கான ஒரு விஷயத்துக்கு உங்களை பிரபஞ்சம் தயார்படுத்திட்டு இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ரீசெண்டாக எங்கேயாச்சும் பார்த்துருந்துருக்கலாம், அந்த மாற்றத்துக்குரிய வழியாக கூட இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கலாம். இல்லை இந்த வீடியோவுக்கு அப்புறமா கூட நீங்கள் இந்த மாதிரி ஃபெதர்ஸில் நீங்கள் பார்க்குறது கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. நான் சொல்கிற 8 விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயமாவது உங்களுக்கு கிளிக் ஆகும். அதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது கிரே கலரில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நாளாக நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிற இப்போ இது எப்படா சால்வ் பண்ணுறது, இதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்காதா அப்படின்ட்டு எங்கேயாச்சும் ஸ்டக்காக இருப்பீங்க பார்த்தீங்க. அப்படியான ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் கிடைக்க போகுது அப்படின்றதுக்கு அறிகுறியாக தான் இந்த ஃபெதர்ஸ், அதாவது கிரே கலரில் இருக்க ஃபெதர்ஸை வந்து நீங்கள் காணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்ஸுக்கும் ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸ், ஐ மீன் லாங்குவேஜ், அதாவது பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற விஷயங்கள் வந்து இருக்குது. இதில் ரெண்டாவது வந்து இன்செக்ட் மூலமாக, அதாவது குட்டி குட்டி பூச்சிகள் மூலமாக வந்து மெயினாக சொல்லணும்னா பட்டர்ஃப்ளைஸ். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே நடந்திருக்கும். அதனடா இது சாதாரண விஷயம் தானே அப்படின்னு யோசிப்பீங்க. பட் அப்படி கிடையாது. இந்த பட்டர்ஃப்ளைஸ் வந்து நீங்கள் அடிக்கடி எங்கேயாச்சும் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னாலோ, நீங்கள் போகிற இடங்களில், நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிற இடங்களில், ஸ்பெசிஃபிக்காக உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் அடைச்சிட்டு உட்காரும்போது எங்கேயாச்சும் பறந்து ஒரு பட்டர்ஃப்ளை வருது. அது எப்படா உள்ளே வந்திருக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்துருப்பீங்களா? இல்லை, அதை சூன்னு தட்டி விடுவாங்க. இல்லைன்னா அதை பிடிச்சி வச்சு அதாச்சும் கிள்ளி பார்த்து அதை வச்சு ஃபோட்டோ எடுத்து அதில் அதையாச்சும் கொண்டேடுவாங்க. ஆனால் வந்து இந்த பட்டர்ஃப்ளை கூட இந்த பிரபஞ்சம் அனுப்பின ஒரு சைன் தான். அது எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உரிய மாற்றம், அதாவது உங்களுக்குள்ளே இருந்தே ஒரு மாற்றமும் உங்களுடைய சுய வளர்ச்சியுடைய ஆரம்ப கட்டத்துக்காக கூட இந்த பட்டர்ஃப்ளை வந்து அனுப்பியிருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்னு சொன்னால் அந்த ட்ரக்லேயே நாங்கள் கரெக்டாக போகாமல் டிஸ்கனெக்ட் ஆகியிருப்போம். அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸோ ஏதாச்சும் ஒரு நல்ல படிப்போ நல்ல கேரியரோ வந்து ஸ்டார்ட் பண்ண வடிக்கிட்டுருப்பீங்க. அதில் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருந்திருக்கும். பட் நீங்கள் அதை குழப்பியிருப்பீங்க. அந்த டைம் பார்த்தா இந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ ஏதாவது டிஸ்டர்பன்ஸால் நீங்கள் அதை குழப்பி இருக்கலாம். நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அது மற்றது வந்து சிலந்தி. இந்த சிலந்தியை வந்து நாங்கள் பார்த்துருப்போம். சிலந்தி மீன்ஸ் ஸ்பைடர், ரைட்? ஸ்பைடரை வந்து பார்த்துருக்கலாம். வீட்டில் இருக்கும், நிறைய கட்டடங்கள் இருக்கும், நிறைய இடத்துல இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து உங்களோட கண்ணுக்கு தெரிகிற மாதிரி எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துருப்பீங்களாக இருந்தால் அது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு நாங்கள் ஆர்கியூ பண்ணுறதாலேயோ அல்ல நாங்கள் வேறு ஏதாச்சும் திசையை திருப்பி விட்டு எதையாச்சும் பண்ணுறதாலேயோ எதுவுமே நடக்க போகிறது. அந்த இடத்துல வந்து பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா பொறுமையை கடைப்பிடிங்க. அதாவது சிலந்தியில் வலையில் பார்த்திங்கன்னா நிறைய சிக்குகள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த சிக்குகள்லேருந்து நாங்கள் வந்து எப்படி காமாக இருக்கிறது அப்படி என்றதை உணர்த்துற விதமாக தான் சிலந்தி வந்து உங்களோட கண்ணில் வந்து படுறதுக்குரிய ஒரு சைனாக கூட இருக்கலாம். அடுத்தது பள்ளியை வந்து நாங்கள் வீட்டில் எங்கேயாச்சும் இப்படி டாப்பில் அப்படி கீழே கார்னரில் சைடில் எங்கேயாச்சும் பார்த்துருப்போம். அது என்ன அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் வந்து சீக்கிரமாக நடக்க போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு அதை வந்து நினைவூற்ற விதமாக பள்ளியை வந்து நீங்கள் காணுவீங்கன்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்திட்ட நியூஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் மூலமாக கூட உங்களை வந்து கம்யூனிகேட் பண்ணக்கூடும். அப்படியான விஷயங்களை நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேடி வந்து இப்போ வர ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் வந்து உங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங்காக, அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போன்னு சொன்னால் அதுலேருந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வெளியில் வர்றதுக்கு உங்களோட மைண்ட் செட்டை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்குறதாக அர்த்தம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்பர் 4 வந்து இதில் நம்பர்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து நிறைய இருக்குது. அந்த நம்பர்ஸ் பேட்டர்ன்ஸ் மூலமாக கூட உங்களோட யூனிவர்ஸ் வந்து உங்களை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஒரு மேஜர் பார்ட்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. இதை வந்து நாங்கள் ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இதை பற்றி நான் உங்களுக்கு தனியாகவே வீடியோ போடுறேன். ஏஞ்சல் நம்பர்ஸுக்குரிய மீனிங்ஸை பற்றி தனியாகவே வீடியோ போடுறேன். இருந்தாலும் இந்த பதிவில் உங்களுக்கு நான் ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். அதாவது பார்த்துருக்குறீங்களா எங்கேயாச்சும் இந்த 11 போட்டிருப்பாங்க, 111, 222, 333, 444, 777, 777 ஓ 1111 இப்படியான விஷயங்களை வந்து நீங்கள் எங்கேயாச்சும் நோட் பண்ணியிருக்கிறீங்களா? இது கூட பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுற ஒரு லாங்குவேஜ் தான், ஒரு சைன் தான். அதாவது 111 ஒரு 1111 அப்படியான விஷயத்தை எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்
நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை, ஆசைப்பட்ட வாழ்க்கையவோ, அதில் எதையாச்சும் ரொம்ப காலமாக உங்களுக்கு அது பிடிச்சிருக்கலாம், அப்படியான விஷயங்களை வந்து நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றதுக்கு அர்த்தம் என்று சொல்கிறாங்க. இது நீங்கள் ட்ரிபிள் 2 பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்களுக்கு அதாவது வெற்றிக்கான பாதை, அதாவது உங்களுக்கு வந்து எது தேவையோ அதுக்குரிய வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் போயிட்டுருக்குறீங்கன்னு வைப்போம். அந்த பாதை வந்து உங்களுக்கு சரியாக தான் உங்களை கைட் பண்ணிட்டு போயிட்டு இருக்குது. அந்த பாதையில் வந்து நீங்கள் கரெக்டாக தான் நீங்கள் போயிட்டுருக்குறீங்க. ஸோ உங்களுடைய திறமையை மட்டும் நீங்கள் நம்பி கரெக்டாக நீங்கள் ட்ராவல் ஆனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் அடைஞ்சு கொள்ளுவீங்க என்றதுக்கான ஒரு சைனாக கூட இருக்கலாம் இந்த பிரபஞ்சத்திட்ட இருந்து. இது நீங்கள் ட்ரிபிள் 3 பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய ஆழ்மனதம், அதாவது நான் சொன்னேன் சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது உங்களுடைய ஆழ்மனம் ஒரு விஷயம் நான் செய்ய போகிறேன்னு இருக்கும். அந்த விஷயத்தில் வந்து 2 விதமான இது இருக்குது. ஒன்று மூளை சொல்லும், இன்னொன்று மனசு சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று நீ பண்ணுன்னு சொல்லும், இன்னொன்று வந்து சொல்லும் நோ பண்ணாத, இதில் ஏதோ ஒரு ரிஸ்க் இருக்குது நம்ம பண்ணினா அப்படின்னு சொல்ல முடியாது. அது உங்களுடைய ஆழ்மனது உங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம் தான். இது எங்கேருந்து தொடங்குது, எப்படி தொடங்கணும் உங்களுக்கு தெரியாது தானே. ஸோ இந்த பிரபஞ்சம் தான் அதை கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ அதனால் உங்களுடைய ஆழ்மனதை நம்பி நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் என்றதுக்குரிய ஒரு லாங்குவேஜ் தான் அந்த ட்ரிபிள் 3. இப்படி ஒவ்வொரு நம்பருக்குமே ஒவ்வொரு நிறைய மீனிங்ஸ் இருக்குது. அதுக்கு தனியாகவே நான் ஒரு வீடியோ போடுறேன். அதை சொல்ல போனால் இந்த வீடியோ வந்து இன்னும் ஃபுல்லாகிடும். சரி, இன்னொன்று வந்து ஒத்திசைவுகள். நான் இப்போ தான் இதை நினச்சேன், அல்லது நான் இப்போ தான் உங்களை நினச்சேன், பார்த்தியா கால் பண்ணிட்டீங்க, பார்த்தியா இப்போ தானே உன்னை நினச்சேன், அதுக்கிடையில் வந்துட்டீங்களா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். பார்த்தீங்களா, இதுவுமே ஒரு விதமான கம்யூனிகேட் பண்ணுற மெத்தட்ஸ் தான். அதாவது பிரபஞ்சம் வந்து உங்கள்கிட்ட வந்து அதை உணர்த்தி இருக்கு. ஸோ இவங்க உங்களுக்கு கால் பண்ண போகிறாங்க, இல்லை இவங்க உங்களுக்கு அதை நினைக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்குரிய விஷயங்கள் தான். ஒரு சில டைலாக்ஸை நீங்கள் கேட்டிருப்பீங்களா, வீட்டில் அதை பற்றி நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்க. அப்புறம் நீங்கள் எங்கேயாச்சும் அதை தாண்டி போகும்போது ஏதாச்சும் ஒரு இடத்துல போயிட்டுருக்கீங்க, அதே டைலாக் அங்கே வந்து சிங்க் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க ஏதாச்சும் வந்து அதை சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அது கோஇன்சிடென்ட்டாக ஏதாவது நடக்கும். பார்த்தீங்களா, இன்றைக்கி வந்து நான் ரெட் கலர் தான் போட்டு போகணும் வண்டி இருக்குது, சும்மா தோணி இருக்கும், நீங்கள் போடணும் போல் இருந்திருக்கும், நீங்கள் போட்டு போவீங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு எங்கேயாச்சும் போகிறீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் மோஸ்ட்டாக எங்கேயாச்சும் ரெட்டாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பிரபஞ்சம் வந்து உங்கள்கிட்ட உணர்த்துகிற ஒரு லாங்குவேஜில் ஒன்று தான் இந்த இது. அதே மாதிரி நீங்கள் என்னென்னு சொல்கிறது, யாரையாச்சும் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து யோசிச்சிருப்பீங்க, இவங்களை மீட் பண்ணணும் அப்படி இப்படி யோசிச்சிருப்பீங்க. அதுவும் கொண்டு உங்களை வந்து மீட் பண்ணுறதுக்குரிய டைமை கொண்டு உருவாக்கி கொடுத்துருக்கும். ஸோ பிரபஞ்சம் வந்து உங்களுக்குரிய பிளான்ஸை வந்து இது மூலமாகவும் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு சைனாக உங்களுக்கு வந்து இதை காட்டிகிட்ருக்குன்னு அர்த்தம். அடுத்தது வந்து ட்ரீம்ஸ். இந்த பிரபஞ்சம் வந்து எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுல வந்து மேஜர் பார்ட்ஸ் வந்து இந்த சைன் அண்ட் பேட்டர்ன்ஸை தாண்டி இந்த ட்ரீம்ஸில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏனெண்டா கனவு தான் நம்ம கூட வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், நாங்கள் தூங்கும்போது எங்களுடைய ஆழ்மனம் வந்து விழிச்சிருக்கும். ஸோ உங்களுடைய நார்மலான, அதாவது கான்ஷியஸான மைண்ட் வந்து ரிலாக்ஸ் நிலைமைக்கு போயிடும். ஸோ தூங்கும்போது சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அப்படியே முழிச்சிட்ருக்கு, நாங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது முழிச்சிட்ருக்கு. மோஸ்டாகவே சொல்லுவாங்க, இந்த ட்ரீம்ஸ் வந்து எங்களுடைய ஆழ்மனதில் இருக்கிற விஷயங்கள் தான் எங்களுக்கு கனவுகளாக வருமெண்டு. அதில் வந்து நிறைய பேருக்கு பேடான கனவு வரும், சில பேருக்கு நல்ல கனவுகள் வரும், சில பேருக்கு புரியாத கனவாக கூட இருக்கும். சடனாக பார்த்தா ஒரு சீன் இங்கே இருக்கிற வீட்டில் இருக்க மாதிரி இருக்குது, சடனாக பார்த்தா ரோட்டில் நடந்துட்டு போகிற மாதிரி எல்லாம் ஒரு சீன் இருக்குது. ஏனெண்டா அது ஒரு என்னென்னு சொல்கிறது, உங்களுடைய ஆழ்மனத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து ஆழமாக பதிஞ்சிருக்குமாக இருந்தால், அந்தந்த இடத்துல என்னென்ன விஷயம் வந்து எங்களை ஆழமாக தாக்கப்பட்டு இருந்தால் அது வந்து வெளிப்படுறதுக்கு ஒரு இடமா வந்து இந்த ட்ரீம்ஸ் தான் பார்க்கப்படுது. ஸோ அந்த ட்ரீம்ஸில் என்னென்ன விஷயங்கள் வருதோ அதெல்லாமே பிரபஞ்சத்திட்டேருந்து எங்களுக்கு வார வந்து ஒரு லாங்குவேஜ் தான். அதை நாங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொன்னால், நெக்ஸ்ட் டைம் வந்து ஒவ்வொரு பிரபஞ்சத்திட்ட இருந்து என்ன எங்களுக்கு கிடைக்குது, என்ன சொல்ல வருதுன்றது நாங்கள் ஒப்சர்வ் பண்ணணும்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ட்ரீமில் என்ன வந்தாலும் நீங்கள் அதை நோட் பண்ணணும். அதை எப்படி நோட் பண்ணுறது? நைட்டு ட்ரீம் வருது, மார்னிங் மறந்து போயிடுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு முக்கியமான ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்கள் கனவுல நடக்குமென்னு டெய்லி அதை ஜேர்னல் பண்ணுங்கள். அதாவது நோட் பண்ணி எழுதி வைக்கிறது. எழுதி வைக்கிறதுக்கு மூலமாக கனவுல வந்து ஒரே விஷயம் ரிப்பீட்டடாக நிறைய பேருக்கு வந்திருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது மட்டும் மறக்காது, கண்டிப்பாக மறக்காது. அது எதுக்காகனா இதே விஷயம் தான். அதை வந்து திருப்பி உங்களுக்கு மெசேஜை வந்து பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது, ஒரு வேளைக்கு வந்து ஒரு ஆள் டெத் ஆகிற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துருக்கலாம். அந்த கனவை நாங்கள் சாதாரணமாக விட்டுறோம். சில பேர்கிட்ட சொன்னால் டெத் ஆகிற மாதிரி கனவு கண்டியாமா அப்படின்னு சொன்னால்
யாரோ ஒரு வீட்டில் நல்ல விசேஷம் நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. இதே ரிப்பீட்டடாக கனவு வந்துக்கிட்டே இருக்கும். அது கொஞ்ச நாளில் அந்த வீட்லேயோ அல்ல அவங்களுக்கோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வர்றதுக்குரியதா, அவங்க உடல்நல குறைவு ஏற்படக்கூடிய அல்லது மரணமே ஏற்படக்கூடியான வாய்ப்புகள் கூட இருக்கும். இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு அதை உணர்த்திக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்குரிய விஷயத்தை வந்து நீங்கள் மாற்றி அமைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு என்னென்னு சொல்ல க்ளூ வந்து உங்களுக்கு தட்டுப்படும். ஸோ அதனால நீங்கள் டெய்லி வந்து அதை ஜேர்னல் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது எது உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண வருதுன்றதை நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஸோ அதை மறக்காமல் நீங்கள் பண்ணுங்கள். இந்த கனவுல தான் வந்து இந்த டெய்லரிங் மிஷின் இருக்கு இல்லையா, தையல் மிஷின், இந்த கனவுல இருந்தால் நிறைய விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. அதுலேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த தையல் மிஷினே. அதுவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. டெய்லர் மிஷினே இப்படியான ஒரு விஷயத்துலேருந்து தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, 2-3 கண்டுபிடிப்புகள் இந்த மாதிரி நேரத்துல தான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து கனவுல வந்து கடல் அலைகள், கடல் அலை இருக்குத்தானே, அந்த வேவ்ஸு, தண்ணி, ஆறு, குளம், மற்றது ஏரி, இந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்னு சொல்கிறது, ஆமாம், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்கள் எமோஷன்ஸை வந்து நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அதாவது நீங்கள் குழப்பமான மைண்ட் செட்டிலே இருப்பீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தான் சொல்லுவாங்க, ஒரு நல்லா இருக்கிற ஒரு தண்ணியில் வந்து ஒரு கல்லை தூக்கி போட்டால் அது அந்த டைமுக்கு ஆடும், எப்படியாவது ட்ரிப்பிள்ஸ் வரும், ஏதாச்சும் ஒன்று பண்ணும். அதுக்கப்புறம் அது நார்மலுக்கு வந்துடும், தெளிஞ்சிடும், தெளிவான நீராக வந்துடும். அதுதான் சொல்கிறாங்க, நீங்கள் குழப்பமான மைண்டில் செட்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் தெளிவடையணும். ஸோ உங்களுடைய மைண்ட் செட்டை வந்து நீங்கள் கிளியர் படுத்தணும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஏதாச்சும் ஒன்றில் ஃபிக்ஸ்ட் ஆகணும். நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன்னு சொன்னால் 4 பேர்கிட்ட அட்வைஸ் கேட்கலாம், அப்படி கேட்கலாம், எப்படி, ஆனால் நீங்கள் குழம்பக்கூடாது, ஸ்டெடியான ஒரு மனநிலையில் இருக்கணும். அதுக்குரிய சிம்பிள்ஸாக தான் இந்த மாதிரியான நீரோடைகளை பார்க்குறதுக்குரிய சைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பறக்கிற மாதிரி, பறவைகள் வந்து பறக்கிற மாதிரியான ஏதாச்சும் ஒரு விஷயம், காக்கா பறக்கிற மாதிரி இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பேர்ட்ஸ், ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பறக்கிற மாதிரி, உங்களுக்கு நீங்களே பறக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸ்கை டைவிங்ஸ் அந்த மாதிரி கூட வரலாம். ஏதாச்சும் பறக்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் வந்ததுன்னு சொன்னால் யாருடைய கட்டுப்பாடுமே இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் சுதந்திரமாக வாழ போகிறீங்க அப்படின்றதுக்குரிய லாங்குவேஜாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் உங்களை துரத்திட்டு போகிற மாதிரி, ஒரு நாய் துரத்திட்டு வர மாதிரி, ஒரு காட்டுக்குள்ளே உங்களை சிங்கம் துரத்திட்டு போகிற மாதிரி, அல்லது நீங்கள் ஒரு விஷயத்தை துரத்திட்டு போகிற மாதிரி, ஒரு முயல் குட்டியை பிடிக்க ஓடி போகிற மாதிரி, இன்னொரு பட்டர்ஃப்ளையை நீங்கள் துரத்திட்டு போகிற மாதிரி, அப்படியான விஷயங்கள் வந்தால் உங்களுடைய கனவுகளை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்கள் போகிறது கரெக்டாக தான் இருக்குது, இல்லை நீங்கள் ரொம்ப காலமாக துரத்திட்டு வர்றது உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்குரிய லாங்குவேஜாக கூட இருக்கலாம் அப்படின்றது வந்து இதில் இருந்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஹியரிங் சாங்ஸை வந்து நாங்கள் கேட்குறதாலையோ சிச்சுவேஷன் சாங்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க பார்த்தீங்களா. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நாங்கள் படிச்சுட்ருக்கோம்னு வைப்போம். படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கூலில் வந்து நீங்கள் ரொம்ப திட்டு வாங்கினீங்க, ஒரு சர்ட்டியாக இருக்கலாம், ஒரு டீச்சர்ஸ்டியாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தவங்கள்ட்ட நல்லா திட்டு வாங்கிட்டு இருக்கிறீங்க. இதே இது ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா உங்களோட பாஸ்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. வீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அம்மா அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே திட்டு வாங்கிட்டு இருந்ததுக்கு அப்புறமா உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப சோகமாக வந்துடுவீங்க. அச்சோ இப்படி ஏண்டா பண்ணினோம், இவங்க கிட்ட போய் திட்டு வாங்கிட்டோமே அப்படி எல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஸ்கூலில் இருப்பீங்கன்னு சொன்னால் ஆஃபீஸ் ரூம்லேயும் எங்கேயும் வச்சு நீங்கள் பாஸ் பண்ணி போயிட்டுருக்கீங்களாண்டா, இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங்ஸ் வந்து பாடிட்டுருக்கலாம், ஓடிட்டுருக்கத காதில் கேட்டிருப்பீங்க. அல்லது நீங்கள் நார்மலாக போகும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாடுவாங்க, கிண்டல் அடித்து கூட பாடுவாங்க நிறைய பேர். என்ன எப்படி சொல்கிறது, என்ன இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி திடீர்னு பாடுவாங்க. இதே நீங்கள் ஆஃபீஸில் இருப்பீங்கன்னு சொன்னால் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி சிச்சுவேஷனுக்கு சாங் வந்துட்டு இருக்கும். இது எது வீட்டில் இருந்தாலும் அப்படிதான் வந்துட்டு இருக்குன்னு சொன்னாலும் அந்த வந்து கம்யூனிகேட் பண்ணுது, உங்களோட பிரபஞ்சம் வந்து பேசுது, உங்களை வந்து கிண்டல் பண்ணுறதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் நீங்கள் இதே ஹாப்பியான ஒரு வைப்ரேஷனில் இருக்கீங்க, ஹாப்பியான மூடில் இருக்கும் போதுங்கன்னா ஒரு பார்ட்டி பண்ணுறீங்க, ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா உங்களோட மைண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு மாதிரி ஒரு பாட்டு போயிட்டே இருக்கும். சொல்லுவாங்க என்னோட நல்ல ஃபீலில் மலையில் வெளியில் உட்காந்து பால்கனியில் சுட சுட டீயோட உட்காந்து ஒரு நல்ல ஒரு சாங் கேட்டால் வைபாக இருக்குமெண்டு. அந்த நல்ல சாங்ன்றது எப்படின்னா மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுறது. அதனால தான் சொல்கிறாங்க பாடல்கள் எப்பவுமே எங்களுடைய மைண்ட் செட்டை இன்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் பண்ணும். அதாவது உடனடியாக எங்களோட சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு வெப்பன்ன்றே சொல்லலாமே, ஒரு ஆயுதம், அது ஸ்ட்ராங்கான ஒரு ஆயுதம். அதனால தான் பிரபஞ்சம் வந்து அது மூலமாக எங்களுடைய கம்யூனிகேட் ஈஸியாக பண்ணிக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
இப்போ இந்த மாதிரியெல்லாம் வருது அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சம் வந்து உங்களோட கம்யூனிகேட் பண்ண ரெடி ஆகுது. அதில் கூட நீங்கள் உன்னிப்பாக அந்த பாட்டை கூட நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். கவனித்து மேபி அதில் வர லிரிக்ஸ் கூட உங்களுக்கு வர பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனாக கூட இருக்கலாம். சில பேர் வந்து ரொம்ப உடைஞ்சு போயிருப்பீங்க, உங்களுடைய ரிலேஷன்ஸால் உடைஞ்சிருப்பீங்க, அல்லது ஏதோ ஒரு ரிலேஷன்ஸில் நீங்கள் ஸ்டக் ஆகிப்போ அதில் வந்து ஒரு ஃபெயிலியரை அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அப்போ நான் சொன்னமா இந்த மாதிரி பாட்டு வருது. கூட வந்து கண்ணதாசன் இருக்கிறார் இல்லையா, அவருடைய பாட்டுகள் வந்து என்றைக்குமே கருத்தாகவே இருக்கும். அந்த மாதிரி விஷயம் எனக்கு நடந்திருக்குது. இப்படி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது அவருடைய பாட்டுகள் வந்து அப்படியே வந்துட்டு இருக்கும். ஏதாச்சும் இப்படி வீடியோ பார்த்தா அப் நெக்ஸ்ட்டில் வந்து வந்துட்டு இருக்கும். அந்த லிரிக்ஸை பார்த்தா அதுக்கு ஏற்ற மாதிரி சிங்க் ஆகிற மாதிரி லிரிக்ஸாக இருக்கும். நீங்களும் அதை வாட்ச் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற சைன் தான். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சிச்சுவேஷனை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. சரிதானே? ஸோ மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். ஓகே, அடுத்தது கூஸ் பம்ப்ஸ். இந்த கூஸ் பம்ப்ஸை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு அதான் சில்லுன்னு ஆகிற மூமெண்ட், சிலிர்க்கிற மூமெண்ட் அப்படின்னு நிறைய பேர் எங்கேயாச்சும் இருக்கும்போது ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஸ்பீச்சை கேட்டிங்கன்னு சொன்னால், இந்தா இப்படி அப்படி இந்த எந்திரியா இப்போ நாம் பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம்னு சொல்லும்போது உங்களை அறியாமலேயே உங்களோட கையெல்லாம் அப்படியே மேலே சிலிர்க்கும். எல்லாம் வாட்ச் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் வந்து ஒருத்தருடைய பேச்சால் உங்களோட மைண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகுறது. ஓகே, யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்கிற மூமெண்ட்டில் வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகலாம். இது தனியாக இருக்கும்போது வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்குறீங்களா? தனியாக இருக்கும்போது ஒரு நீங்கள் படுத்துட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருப்பீங்க, அப்போ உங்களோட கை காலெல்லாம் சிலிர்க்கும். எதுக்கு சிலிர்க்குது? சம்மந்தமே இல்லாமல் சிலிர்க்கும். அப்போ சிரிப்பீங்க, அங்கே பாருறா எனக்கு சிலிர்க்குது, இந்த மாதிரி எல்லாம் மெய் சிலிர்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏதாச்சும் நாங்கள் விஷயத்த பண்ணும்போதோ பார்க்கும்போதோ கேட்கும்போதோ சிலிர்க்கிறதுன்றது வேறு. ஆனால் இது நாங்கள் தனிமையில் இருக்கும் பொழுதோ ஏதாச்சும் ஒரு விஷயம் நாங்கள் நார்மலாக ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கும்போதோ சிலிர்க்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் யோசிக்கணும். பிரபஞ்சம் வந்து நீங்கள் கேட்ட விஷயங்கள் நீங்கள் எனர்ஜெட்டிக்காக அந்த பிரபஞ்சத்தை அனுப்பும்போது அதனோட எனர்ஜி உங்களுக்கு திருப்பி ரிப்பீட்டடாக அது பாஸ் பண்ண வலிக்கிடும். அந்த எனர்ஜியை வந்து எங்களுக்கு ரிசீவ் பண்ண முடியாமல் தான் இந்த கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் ஏற்படும். உடம்பெல்லாம் சிலிர்க்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பிரபஞ்சம் வந்து எங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது, என்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. எனக்கு வந்து அது அதனுடைய எனர்ஜியை வந்து தந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் தேங்க்யூ சொல்லணும். சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சு எதுக்கு இது தந்திருக்கும், இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படி நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். சில பேர் அந்த விஷயம் வந்து ஓகேவாக கூட இருந்திருக்கலாம், நல்லதாக கூட இருந்திருக்கலாம். ஸோ பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கும். ஓகே, நீ பண்ணுறது குட், அப்படிதான் இருக்குது, நீ அதே ட்ராக்கில் போ அப்படின்னு சொல்கிறதுக்குரிய மூமெண்ட்டை கூட இந்த கூஸ் பம்ப்ஸ் மூலமாக அது உங்களுக்கு காட்டி தந்து கொண்டு இருக்கும். ஸோ இப்படியான விஷயங்களால தான் மற்றது நீங்கள் இதுலேயே தான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி நான் சொன்ன விஷயங்களை சென்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு டைமில் பிரபஞ்சம் பார்க்க ஓகே அப்பா கொடுத்துருவோம் அவனுக்கு, இதே கேட்டுக்கிட்டு இருக்கிறானே. ஒரு குழந்தை ஒரு அம்மா கிட்ட எனக்கு இந்த விஷயம் வேணும்னு அழுது அடம்பிடிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும்? லாஸ்ட்ல 7வது இந்தா போ அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சம். நம்ம கேட்குற விஷயங்களை ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருந்தோம்டா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு தந்துட்டு தான் இருக்கும். அது தருது, உனக்கு அது காட்டுது இந்தோடா அப்படின்ட்டு ஒரு வைபோட தரும்போது தான் அந்த கூஸ் பம்ப்ஸான மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெளிப்படும். ஸோ நான் சொன்ன எல்லா விஷயமுமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று இருக்குது, பிரபஞ்சம் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுல இன்னொரு விஷயம் வந்து விவிட் கலர்ஸ். உங்களுக்கு புரியுதா என்ன சொல்கிறதுன்னு சொல்லி? பிரபஞ்சம் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, அதாவது லைட்ஸு கலர்ஸ் மூலமாக கூட வந்து கம்யூனிகேட் பண்ணும். இதுக்கு மெயினாக சொல்லணும்னு சொன்னால் பிறந்த குழந்தைகளும் சரி, வளர்கிற குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் தானே. எதுக்காக சொல்கிறோம் யோசிச்சிருக்கிறீங்களா? இல்லை, இந்த குழந்தைங்கள மனசில் எந்த விதமான ஒரு வஞ்சகம், சூது, பொறாமை, மற்றவங்களை கேலி பண்ணுறது எதுவுமே இருக்காது. அது வந்து ஒரு தெய்வமான ஒரு பியோர் ஹார்ட், பியோர் சோல்ஸாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது, அட்ராக்ட் ஆகுறதே இந்த கலர்ஸ்தால தான் அப்படின்னு டாக்டர் சொல்லி பார்த்துருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வந்து கலர்ஃபுல்லாக ஏதாச்சும் கொடுங்க, கலர்ஃபுல்லாக ஏதாச்சும் காட்டுங்க, கலர்ஃபுல்லாக ஏதாச்சும் போட்டு விடுங்க. உங்களோட சுற்றியான என்விரான்மெண்ட்டை வந்து கலர்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி ஏன்னா அந்த கலர்ஸை வந்து பிக் பண்ணுங்கள் குழந்தைங்க. ரெண்டு பெரியவங்க ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு கலர்ஸ் வந்து பிடிக்கலாம், இந்த கலர் பிடிக்குது அந்த கலர் பிடிக்குதுன்னு பிடிக்கலாம். ஆனால் இதே விஷயம் வந்து ரேண்டமாக நாங்கள் பார்க்குறோம்னு வைங்க,
ஒரு லைட்டாக இருக்கலாம், ஒரு கலரை வந்து இப்போ நான் சொல்கிற போது ஒரு டார்க் கலர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வைப்போம். அந்த டார்க் கலர்ஸை நீங்கள் எங்கேயாச்சும் இப்போ ரெட் கலர் நான் பார்க்குறேன், இந்த ரெட் கார் தியரி தெரியுமா, அந்த தியரி என்னென்னு அப்புறமா பார்க்குறேன். பட் சொல்கிறேன், இன்றைக்கி நான் சொல்கிறேன், நாளைக்கு நீங்கள் அதை வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த ரெட் கார் தியரி என்னன்னு சொல்லாமல் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ரெட் கலர் காரை நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக எங்கேயாச்சும் ஒரு 10 இடத்துலையாவது நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் மைண்டில் உங்கள் கண்ணில் வந்து இந்த ரெட் கலர் காரே எங்கேயாச்சும் தென்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு கலர் ரேண்டமாக பார்க்குறீங்க, ஒரு பிளாக் கலர் பார்க்குறீங்கன்னா பார்க்குற இடமெல்லாம் பிளாக் கலராக பார்க்குறீங்க. லைட்டாக பார்த்தா பிளாக் கலரில் அப்படியே பிளர் ஆகிட்டே இருக்குடா அப்படின்னு பார்த்தா ஒருத்தவங்க வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க. ஏன் என் பீரோ ஒருத்தர் தான் பிளாக் கலராக ட்ரெஸ் இருக்குது அப்படின்லாம் இருக்குது. ரெண்டமான கலர்ஸில் வந்து இப்படி கலர்ஸில் உணர்த்துதுன்னு சொன்னால் பிரபஞ்சம் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு சொல்லிக்க வர்றதுக்கு சைனாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து பிரைட்டான கலர்ஸை வந்து பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்கள் லைஃப்லேயே வந்து ஃபியூ சேஞ்சஸ் வந்து நடக்க போகுது அப்படின்றதுக்குரிய அர்த்தம். ஸோ நீங்கள் பிரைட்டான கலர்ஸை பார்க்குறதால உங்களுடைய அந்த கலர்ஸை மாதிரி உங்களோட லைஃபுமே உங்களோட ஃப்யூச்சருமே பிரைட்டாக போகுதுன்னு அது பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களால தான் இந்த பிரபஞ்சம் வந்து உங்களை கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இந்த கம்யூனிகேட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் அப்படியே கெப்ட் பண்ணி வச்சு நல்லா பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை கண்டிப்பாக ஃபாலோ அப்பில் இருந்து என்ன பண்ணுவீங்க, அதை சீக்கிரமாக பெற்றுக்கொள்வீங்க அப்படின்றத சொல்லுறோம். ஸோ நாங்கள் கேட்குறது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சமும் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ இதை தெரிஞ்சுக்கொண்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நாளையிலேருந்து நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டியாக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் எப்படி அட்ராக்ட் பண்ணலாம், என்ன மாதிரி ரிசீவ் பண்ணலாம், என்ன மாதிரி உங்களோட அவர் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மெயின்லி என்னுடைய சேனலை வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.